Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் கவி ஸ்டிச்சிங்கில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறது கட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 3 ப்ளவுஸ் சேர்ந்தாப்பில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம நறுக்க போகிறோம், மார்க் பண்ணி நறுக்க போகிறோம். ஸ்லீவ்ஸுக்கு வழக்கம் போல் மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச் இடம் விட்டு அது கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவோடைய உயரம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். உயரம் குறிச்சிட்டு பக்கத்துலேயே 1/4 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஆம்கோலும் குறிச்சிட்டு அதுக்கு பக்கத்தில் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ தையலுக்கு மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு கர்வ் ஷேப் மாதிரி அந்த பாயிண்ட் ஆம்கோல் பாயிண்ட்டுக்கு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ எங்கெங்கெல்லாம் கட் போடணுமோ அங்கங்கெல்லாம் கட் போட்டு வச்சுக்கோங்க. தைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்லீவ்ஸ் நறுக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நாம் முதுகு நறுக்க போகிறோம். அந்த முதுகுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த கரை பகுதியை தையலுக்கு விட்டுட்டு இப்போ கழுத்துடைய உயரம் மார்க் பண்ண போகிறேன். கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து முதுகு பக்கம் உயரம், பின்பக்கம் முழு உயரமும் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவை மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/4 இன்ச்சு தையலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. எங்கே நீங்கள் மார்க் பண்ணாலும் தையலுக்கு மார்க் பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஏன்னா அதில் தான் சில பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அளவு குறையிறது, கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது, இறக்கிட்டு இருக்குது, லூஸாக இருக்குது, எல்லாமே அதில் தான். ஸோ இப்போ இடுப்பு சுற்றளவு நான் அதில் இருக்கிற கரெக்டான அளவை குறிச்சிட்டு திரும்ப 1.5 இன்ச்சு அதிகமாக வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கழுத்து வைக்க போகிறோம். கழுத்தையுமே கரெக்டான அளவு ஷோல்டர் குறிச்சிட்டு பக்கத்தில் தையலுக்கு இடம் விட்டுருங்க. அடுத்து ஆம்கோல் பாயிண்ட்டும் குறிச்சிட்டு மேலே தையலுக்கு 1/4 இன்ச்சு இடம் விட்டுருங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தையலுக்கு நீங்கள் இடம் விட தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த நெக்கு வரைஞ்சாலும் ஃபஸ்ட்டு பா நெக் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தைக்கும்போது நெக்கை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ எல்லா அளவுமே கோடு போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோலில் வந்து பேக் ஆம்கோலில் வந்து 1.5 இன்ச்சு வச்சு தான் நம்ம அந்த ஆம்கோல் கரு போடுவோம். ஸோ அதை வச்சுட்டு போடுங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். இப்போது அந்த கரு நான் போட போகிறேன். நீங்கள் அந்த கரு வந்து ஸ்கேல் வச்சும் போடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கையாலே போட்டு எனக்கு பழக்கன்றதுனால நான் கையாலே இப்போ போட்டுக்கிறது நான். ஸோ அதுவும் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வெட்டிக்கலாம். நீங்கள் தையலுக்கு அளவு விடுறது தான் ப்ளவுஸில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது. மற்றபடி தையல் எல்லாருக்குமே தெரியும். மார்க் பண்ணும்போது எங்கேயுமே மறக்காமல் தையலுக்கு இடம் விடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. ஸோ பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஷோல்டரும் ஆம்கோலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். அது மாற போகிறதில்ல. அதனால் பேக் பார்ட்டை வச்சு ஷோல்டரும் ஆம்கோலும் நாம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்க கழுத்தோட அளவு என்ன அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் இழுத்து விடுங்க. கரெக்டாக வைங்க. முன்பக்க அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வைங்க. மேலே ஷோல்டரில் வந்து நம்ம ஏற்கனவே தைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டோம். ஸோ அதனால் இன்னும் அதிகமாக இடம் விட தேவையில்லை. அதை 1/4 இன்ச்சை விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டன் பட்டியை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முன்பக்க செஸ்ட்டு உயரம் அதையுமே குறிச்சிக்கோங்க. அடுத்து பட்டி ஜாயின் பண்ணுற உயரம் அதையுமே குறிச்சிக்கலாம். ஸோ இப்போ குறிச்ச எல்லாத்தையுமே நாம் வரைஞ்சி விடலாம். முன்பக்கம் நார்மல் கழுத்து யூ கழுத்து தான் வரும். ஸோ அதை போட்டுட்டு அடுத்து நம்ம முன்பக்க ஆம்கோலுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சா போதும். ஏற்கனவே பேக் சைடு 1.5 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அதை வரைஞ்சி அதை வெட்டிக்கலாம் நம்ம. இல்லைன்னா நீங்கள் வந்து ஆம்கோல் வரைஞ்சிட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு வச்சு கூட வெட்டலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம வெட்டி எடுத்துடலாம். பயப்படாமல் வெட்டுங்க, தப்பே இல்லைங்க. தப்பு வர தான் திருத்திக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் எடுத்ததுமே பர்ஃபெக்டாக வரணுன்ற நினைப்போடு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. தச்சு பார்க்குறதுக்கு தச்சு பழகிறதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், தச்சியும் பாருங்கள். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் திருத்திக்கலாம், தப்பே கிடையாது.
இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் அளவை வந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து பட்டி வெட்ட போகிறோம். நாம் அந்த ஃப்ரண்ட்டு வெட்டணும் இல்லைங்களா, ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும் இல்லைங்களா, அதுக்கு கீழே உள்ள பீஸையே நம்ம பட்டிக்கு எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து முன்பக்க பட்டியை விட பின்பக்க பட்டி வந்து சின்னதாக இருந்தால் போதும். நடுவில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு இடம் விட்டு கருவாக வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ இப்போ அடுத்து என்ன வெட்ட போகிறேன் அப்படின்னாக்கா, முதுகுக்கு வந்து பின்பக்கம் அடியில் வச்சு தைக்கிறதுக்கு கிளாத் வெட்ட போகிறேன். சில பேர் வந்து மெயின் கிளாத்லேயே மடித்து தைப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி பண்ணால் தான் முதுகு போய் அழகாக உக்காந்த மாதிரி இருக்கும். கிளாத் கொடுத்து வைக்கும்போது தான் அந்த முதுகு பகுதி வந்து நல்லா உக்காந்த மாதிரி எனக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வெட்ட வேண்டியது எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை மெயின் கிளாத்தில் வச்சு வெட்டுவோம். இந்த பூனம் கிளாத்து எல்லாருக்குமே பத்துறது கிடையாது. இவங்க கொடுத்த என் சிஸ்டருடைய பாடி பார்ட் 80 இன்ச்சுக்கு தான் வரும்ன்றதுனால அவளுக்கு இது பத்தும். பட் எனக்கெல்லாம் இது பத்தவே பத்தாது, கொஞ்சம் சிரமம்தான். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க இந்த பூனம் சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் பார்ட்லாம். சில இது கரெக்டாக இருக்கும், சில இது வந்து பத்தாமலும் போயிடும். இது கொஞ்சம் பரவாயில்ல, அவளுடைய சைஸு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதை நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். மெயின் கிளாத்தில் வச்சு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒன்றையும் தனித்தனியாக சுருட்டி வச்சுருவேன். பேக் பார்ட்டு, லைனிங்கு, மெயின் பார்ட்டு, அதுக்கு வெட்ட வேண்டியது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சிங்கன்னா தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் சுற்றிலும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. தைக்கும்போது லைனிங் வச்சு தைச்சிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் உள்ள மெயின் கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம். ஸோ லைனிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக குறிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மெயின் கிளாத்தை கொஞ்சம் இடம் விட்டே வெட்டிக்கோங்க. தைச்சிட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்பக்க பட்டியும் வெட்டி வச்சாச்சு. ஸோ வெட்ட வேண்டியது எல்லாமே நான் வெட்டி வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். அவங்க இன்னும் 2 ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெட்டி வச்சுருவேன். நான் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வெட்டுவேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக போட்டேன். இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற அந்த லைனிங்கை யூஸ் பண்ணி மீதி இருக்கிற 2 ப்ளவுஸையுமே நான் வெட்ட போகிறேன். லைனிங்கு, மெயின் கிளாத் 2யுமே வெட்ட போகிறேன். ஸோ இது ஏன் நான் காட்டுறேன் அப்படின்னாக்கா, முன்னாடி இருந்த லைனிங் வந்து நமக்கு கரெக்டாக பத்துச்சு. ஆனால் இந்த லைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாகவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி தான் நீங்கள் நறுக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி கிளாத் இருக்காது, எல்லா கிளாத்தையுமே நீங்கள் நறுக்க வேண்டியது இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் காட்டுறேன். ஸோ இதில் ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக தான் வெட்டுற மாதிரி நமக்கு கிளாத் வந்துச்சு. இதுக்கு பட்டிக்கு வந்து கிளாத் பத்தலை. ஸோ இருந்தாலும் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம். டைலராக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட பட்டிக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதை கூட நீங்கள் உள்ளே வச்சு தைச்சிக்கலாம். ஸோ கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு கற்றுக்கோங்க. கிளாத் பத்தலைனாலும் அதில் எப்படி தைச்சி எப்படி நம்ம ஜாயின் பண்ணி போடணும் அப்படின்றதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவையும் நான் போடுறேன். ஸோ இப்போ ஆரஞ்சு கலர் லைனிங் எல்லாத்தையும் வெட்டிட்டேன். ஸோ அதுக்குண்டான மெயின் கிளாத்தையும் நான் வெட்டி எடுத்துடுறேன். பாருங்கள், நான் எப்போ நறுக்க உக்காந்தாலும் எந்த ஒரு பல்க் ஆர்டருமே ஒரே சமயத்தில் நான் நறுக்கிடுவேன். நான் அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ நான் தைச்சி கொடுத்துருவேன். ஸோ இது முடிஞ்சுது. அடுத்து இன்னொரு கிளாத்தும் கொடுத்துருந்தாங்க, இன்னொரு பீஸும் கொடுத்துருந்தாங்க, அதையுமே நறுக்கி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கே தைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கூட ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சார்ட் பேப்பரில் வந்து உங்கள் அளவை வந்து ஒரு தடவை குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் அளந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் டெம்ப்ளேட் நானே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சு நறுக்கி எடுத்துருவேன். ஸோ சில லைனிங் வந்து உங்களுக்கு லைனிங் பத்தும், சிலது வந்து பத்தாமலும் இருக்கும். ஸோ எப்படி கிளாத்தை வேஸ்ட் பண்ணாமல் தைக்கிறது அப்படின்றத தச்சு பழகி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யோசிங்க, நறுக்கிறதுக்கு முன்னாடியும் யோசிங்க. பழக்கப்பட்டவங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு கரெக்டாக வந்துடும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து பொறுமையாகவே செய்யுங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ ஒரு ஆர்ட்டை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய டேலண்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ இதில் 3யுமே நான் நறுக்கி வச்சுட்டேன். இப்போது இதை வந்து இன்றைக்கி நைட்டே நாளைக்கு ஆடி சடலுக்கு நைட்டே அந்த ப்ளூ கலர் தைச்சி கொடுக்க சொன்னாங்க, தைச்சி கொடுத்துட்டேன். ஸோ ப்ளவுஸ் லைனிங் கட் பண்ணுறது எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.